இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அல்போன்ஸ் ரொட்ரிகூஸிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று அக்டோபர் மாதம் இறுதி நாள் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீரும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல மரியின் ஆறுதல் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். அக்டோபர் மாதத்தின் கடைசி நாளுக்குள் வந்துவிட்டோம் நண்பர்களே. இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபமாலை மாதாவிடம் ஜெபித்தோம். மாதாவும் நமக்காக பரிந்து பேசினார். உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, உடல் சுகத்தை இயேசுவிடம் பரிந்து பேசி காப்பாற்றினார், வழி நடத்தினார், தேவைகளை சந்தித்தார். இரு கரம் கூப்பி நன்றி இயேசுவே, மரியே வாழ்க என்று சொல்லுவோம். பல்வேறு சோதனைகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, நம்மை தெரிந்த விஷயங்களிலிருந்து, தெரியாத நபர்களிடமிருந்தும் நம்மை பாதுகாத்திருக்கின்றார். அதற்கும் நன்றி என்று நாம் கூற வேண்டும். நன்றியுள்ள இருதயம் இயேசுவுக்கு மிகவும் பிரியமானது. அதை எப்போதும் நாம் கொண்டிருக்க வேண்டும். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் கூறுகிறார், என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன் என்பதாய். பிறர் மீட்படைய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும் என்பதில் பவுலுக்கு எவ்வளவு வைராக்கியம் பாருங்களேன். அதனால் தனக்கு என்ன நேரிடணும் பரவாயில்லை என்கிறார் பவுல். சற்றே பவுலுக்கு உள் இருந்த இந்த பண்பை நாமும் சிந்திப்போம். மற்றவர்களுக்காக நாம் நன்மை ஏதும் செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் தீமையும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனால் அப்படியானவர்களை காண்பது இந்த உலகத்தில் அரிதாக இருக்கின்றது. பக்கத்து வீட்டில் இருப்பவரிடம் தொடங்கி நம் வீடு, நம் பணியிடம், உறவுகள் என்ற அனைவரிடமுமே யாரிடமும் சிலருக்கு ஒத்து வராது. சின்ன பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இருவரும் நிம்மதியாக வாழலாம். ஆனால் அதை நாம் செய்வதே இல்லை. பேசி விடுகிறீர்கள், தவறான வார்த்தைகளை சொல்லிவிடுகிறீர்கள். நாளை அதே நபரின் முகத்தைத்தானே நீங்கள் பார்க்க வேண்டும், வாழ வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அப்போது எவ்வளவு சங்கடமாக, எம்பராசிங்காக இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போங்கள். எதுவும் குறைவுபடாமல் இயேசு உங்களை வாழ வைப்பார். சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர் வீட்டில் இருந்த நீர்க்கோவை நோயுள்ள ஒருவரை குணமாக்குகிறார். அவரது கையை பிடித்து குணப்படுத்துகிறார் இயேசு. இன்றும் கூட உங்களுக்கும் செய்வார். உடலில் எந்த நோயாக இருந்தாலும் இயேசுவின் திரு இரத்தத்திற்குள் ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். யெகோவா ராஃபா, குணம் தரும் இயேசுவே, எங்களுக்கு குணம் தாரும் என்று ஜெபியுங்கள். உங்கள் கையையும் இந்த நொடியே பிடித்து குணமாக்குவார் இயேசு. அச்சம் வேண்டாம். இந்த நோய் என்னை, என் பிள்ளைகளை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறதே, சரியாகுமா, நலம் வருமா என்ற சந்தேகமே இல்லாமல் முழு விசுவாசத்துடன் மன்றாடுங்கள். இயேசுவே, இதுவும் குடும்பம். இயேசுவே, நீர் வாழ்கின்ற ஆலயம் எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் நோய்க்கு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, அழுகைக்கு, வலிக்கு இவற்றிற்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது இயேசுவே. இன்றைய குணத்தை, நல்ல சுகத்தை கட்டளையிடும் இயேசுவே, யெகோவா ராஃபா என்று கேளுங்கள். நிச்சயம் தருவார் இயேசு. இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக என்று எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. அதே போல உம்மை புகழ்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ அருள் தாரும்.
அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் என்று கூறினீரே. நன்றி இயேசுவே. உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கிறார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். இயேசுவின் வாக்கு மிகவும் விரைவாய் வருகின்றது. ஆம் இயேசுவே, உமது வாக்கு விரைவாய் எங்களை வந்து அடைய, எங்களை ஆசிர்வதிக்க, பாதுகாக்க, வழி நடத்த ஜெபிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.